நெக்ஸ்ட் டே ரோசா பார்க் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்கா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை பயங்கரமாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா ரோசா பார்க் அப்படின்றவங்க ஒரு பெண்மணி. இவங்க வந்து நார்மலாக வந்து ஒரு தையல் கடைலாம் வச்சு நடத்தி இந்த ஒரு பர்சன் தான். ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது வெள்ளையர்கள் கருப்பவர்கள்னு சொல்லிட்டு தனித்தனியாக சீட் வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய சீட்டில் போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு, இவங்களை வந்து வெள்ளை இறங்குன்னு சொல்லிட்டு வற்புறுத்துறாரு. இப்படி பிரச்சனைகள் போக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க மேலே வந்து கேஸை போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளையர்கள் உட்காரக்கூடிய இடத்துல வந்து கருப்பினத்தை சார்ந்த ஒருத்தவங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸை போட்டு அவங்களுக்கு ஃபைனையும் விதிச்சு அவங்கள வந்து ஜெயிலில் தள்ளிடுறாங்க. இப்படி போனது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இன்னும் பெரிய பிரச்சனை உருவாகுது. ஏண்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு, உக்காந்தது ஒரு குத்தம்னு அவங்கள ஜெயிலில் போறீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மூடத்தனமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போகிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மான்கோ மெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமானது அவங்க ஊரில் நடக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 15 நாள் நடந்து